ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்லீவ்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ்ஸை டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பக்கம் 2 ஃபோல்டு இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பாடி பார்ட் கட் பண்ணிக்கலாம். நெக் வித் 3 இன்ச் எடுத்துக்கிறேன். நெக்கோட ஹைட் 6.5 எடுத்துக்கிறேன். ஆம் ஹோல் 7.5 எடுத்துக்கிறேன். நெக்கு மார்க் பண்ண இடத்துலேருந்து 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்குக்கு நான் ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். இப்போ செஸ்ட் வித் 10.5 எடுத்துக்கிறேன். இப்போ வேஸ்ட்டோட ஹைட் 15.5 மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே வேஸ்ட்டோட விட்த்து 9.5 ப்ளஸ் 2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக எடுத்திருக்கேன். இப்போ ஆம் ஹோல் கர்வ் ஃப்ரண்ட் ஆம் ஹோல்க்கு 1.5, பேக் 1 இன்ச் கொடுத்து ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். பாடிஸ்க்கும் 2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன் செஸ்ட்டு சைடில். அதே மாதிரி வேஸ்ட்டு சைடும் 2 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஆம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் ரெண்டுத்துக்குமே நான் சேம் 6.5 அளவு தான் லென்த் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோல்டிங்கில் இருக்குது, அது நம்ம கரெக்டாக ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கர்வ் 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாடி பார்ட் கட் பண்ணியாச்சு. இது 36 இன்ச் செஸ்ட்டு சைஸ் உள்ள சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரிமைனிங் பார்ட்டில் நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவுமே டபுள் ஃபோல்டு இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஹைட் 7.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஹைட் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் முக்கியமான இது. இப்போ இங்கே நம்ம என்ன மார்க் பண்ணுறோன்னா, நம்ம செஸ்ட்டு வித் இருக்கு இல்லையா, 36 சைஸ்னால் 36 டிவைடட் பை 10 பண்ணால் 3.6 வருது. ஸோ அந்த 3.6 நான் மேலேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடத்துலையும் ஒரு லைன் நம்ம போட்டுக்கிறோம். இந்த 2 லைனுக்குள்ளே நடுவில் இருக்க கேப் 3.6 செஸ்ட் வித் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக இருக்கா 2 சைடும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஸ்லீவ் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். உங்களோட செஸ்ட் வித் என்னவோ அதை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிராஸ் லைனில் நம்ம ஆம் ஹோல் 7.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இந்த கிராஸ் லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. பாடி பார்ட்டோட கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நம்ம 7.5 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். இப்போ அதுக்கு நம்ம நடுவில் சென்டர் பாயிண்ட் இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். மொத்தம் இதில் 3 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட்டு அது ரெண்டுத்துக்கும் உள்ள நடுவில் அங்கே ஒரு பாயிண்ட் மிடில் பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் உள்ள நடு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காகனா அங்கே ஒரு நம்ம கர்வ் ட்ரா பண்ணோம். லாஸ்ட் பாயிண்ட் அடியில் ஒரு பாயிண்ட் ஒரு 1/4 இன்ச் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ மேலே வரைகிறது நம்ம பேக் ஆம் ஹோல் கர்வுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணுறோம்.
இப்போ கீழே வந்து நம்ம அப்படியே வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே அந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ கீழே வந்து ஸ்லீவோட விட்த்து வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதோடு வந்து 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலேயும் வந்து நம்ம 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த 2 லைனையும் வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம பாடி பார்ட்டில் 2 இன்ச் கொடுத்தோன்னா ஸ்லீவ்லேயும் டாப் சைடு வித்து பாட்டம் சைடு வித்து ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து 2 இன்ச் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கணும். துணி வந்து டபுள் ஃபோல்டு வந்து பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 துணி வந்து இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம்கோல் கர்வ் கட் பண்ணுறதுக்கு துணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து விரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா சென்டர் பாயிண்ட்லேருந்து, இப்போ அதை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணும்போது முக்கியமானது நடுவில் வந்து 1 2மே வந்து ராங் சைடாக இருக்கணும் கிளாத்து, இல்லை 2மே வந்து நல்ல பக்கமாக வந்து இருக்கணும். ஸோ ஒன்றோட ஒன்று பார்த்துருக்க மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணணும். நடுவில் இப்போ ஒன்று ராங் சைடாக இருக்கணும், இல்லைனா வந்து ரைட் சைடு, 2மே வந்து ரைட் சைடாக இருக்கணும். ஸோ அப்படி கட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்னு கரெக்டாக நமக்கு வந்து வரும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் ஸ்லீவை தனித்தனியாக. இப்போ நம்ம பாடி பார்ட்டோட கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயினிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு போயிடும். இப்போ ஸ்லீவோட சென்டர்லேருந்து நம்ம அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து வச்சு பார்க்குறோம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இப்போ நமக்கு கரெக்டாகவே இருக்குது. கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு மெத்தட் வந்து இந்த டேப் எடுத்து இந்த பாடி பார்ட்டோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள். இப்போ அதில் என்ன மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வருதோ சேம் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் வந்து இந்த கிராஸில் வச்சு பார்த்திங்கன்னா வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும், ஜாயின் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி ஸ்லீவோட கார்னர்லேருந்து இங்கேயும் வச்சு பார்க்குறோம். ஸோ நமக்கு கரெக்டாக வந்து சேம் பாடி பார்ட்டில் வந்து அதே சேம் மெஷர்மெண்ட்டு இங்கேயும் வந்து
இந்த 9.5 10க்குள்ளே வந்து வருது. ஸோ வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும்.